வெற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் விழவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் கொள்ளுதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன். கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிட்டு இல்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர்கிற நிறைவுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகளில் தினமொரு யோகங்கள்ங்கிற விஷயங்கள் பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில் நிறையா யோகங்கள் பார்த்துட்டு வந்தோம். அப்படிப்பட்ட யோகங்களில் இன்றைக்கி ஒரு வகையான யோகம், அதாவது என்னென்னா, வீடும் செல்வாக்கும் யாருக்கு அமையும் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், ஒரு சொந்த வீடு கட்டிடணும், எத்தனை நாளைக்கு வாடகை வீட்டிலேயே இருக்கிறது, எலிவலையானாலும் தனிமலை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஏதாவது ஒரு நாள் நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட மாட்டோமா, கடன் பட்டுகிட்டே இருக்கிறோமே, சரி கடனோட கடனாக ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லார் மனதிலையும் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்குன்னு ஒரு அட்ரஸ், நமக்கான ஒரு அப்பா சம்பாரிச்சது, தாத்தா சம்பாரிச்சதை விட எனக்குன்னு ஒரு வீடு, என்னுடைய பேரில் ஒரு சொத்து அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அதற்கு நம்ம ஜாதகத்தில் யோகம் இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்டுட்ருப்பாங்க. இருக்கும், எல்லார் ஜாதகத்துங்களையும் யோகங்களும் இருக்கும், தோஷங்களும் இருக்கும். யோகமான நேரம் வரும்போது அதை நம்ம பாசிட்டிவாக எப்படி பண்ணிக்கிறது, தோஷமான வர நேரங்களில் அது எப்படி அதன் வீரியத்தை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் ஜோதிடம். சரி, அப்போ நமக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை கட்டக்கூடிய அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கான நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபார்மெட் என்ன சொல்கிறேன், அற்புத உயிருக்கு நாளொன் ஆட்சி நல்லுச்சம் கொள்ள, அற்புறம் பாபர் நான்கை அடங்கிடாது ஒதுங்க, செவ்வாய் சத்குரு சிறக்க, வெள்ளி சஞ்சலமின்றி நிற்க, சொற்புகள் வீடும் மாடும் சொகுசுடைய வாழ்வும் வாழ்வார் பாரே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் எதுவானாலும் இருக்கட்டும், அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த 4ஆம் இடத்த அதிபதியை எந்த பாபர்களும் தொந்தரவுப்படாத மாதிரி அவர் தனிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுபோக செவ்வாய், குரு, சுக்கிரன், இங்கே 3 பேரும் ஓரளவு பலம் பெற்று இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு சொந்த வீடு கட்டி, வீடு மட்டும் இல்லைங்க, மண் மனை வாகனம், அதே மாதிரி மாடு நிலபுலன்களோட ஏகப்பட்ட சொத்துக்கு ப்ராப்பர்ட்டியாக வந்துடுவாங்க. அது இந்த ஒரு சின்ன யோகம் இருந்துட்டால் போதும். இது சொல்லும்போது கொஞ்சம் பெருசாக தெரியும், என்ன 4-5 கண்டிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கெல்லாம் சேம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பல இடங்களில் வலியுறுத்திட்டு வந்த மாதிரி தான், விதி இருக்கும்போது விதி விலக்குகளும் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லேயே இருக்கணுங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. பட் வேறு ஒரு ஃபார்மெட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் மாரி சொன்ன எல்லா சகல செல்வங்களும், வீடும், ஒரு வீட்டுக்கு 2 வீடு இந்த மாதிரி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜோதிடத்தில் தான் வீடு, வாகனங்கள், வண்டிகளை தரக்கூடியவர். அதுபோக பொதுவான காரகன்கிறது செவ்வாயும் சுக்கிரனும். அதுபோக பணத்தை குறிக்கக்கூடியவர் குருவும் புதனும், மணிக்கும் சந்திரனும். இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் சேர்ந்து தான் ஒரு மனிதனை வாழவும் வைக்கும். தனிப்பட்ட ஒரு பாராமீட்டர் மட்டும், ஒரு கிரகம் மட்டும் ஒரு மனிதனுக்கு எதுவும் தந்துடாது. அதே மாதிரி ஒரு நட்சத்திரம் மட்டும் ஒருவரை வாழவும் வைத்து விடாது. ஸோ எல்லா விஷயங்களும் சேர்ந்து அந்த யோகமான திசையும் நடந்து அதற்கேற்றால் கோச்சாரமும் அமையும் பட்சத்தில் அந்த ஜாதகர் இருக்கிற இடத்துல அப்படியே பூம் அப் ஆயிடுவார். ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைஃபோட ஸ்டைல் மாறிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வீடு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அனைவருக்கும் வீடு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதற்கான நேரங்களும் கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர கண்டிப்பாக இல்லாமல் போயிடாது. அதுக்கான அவங்க முயற்சிகளும் முக்கியமாக செய்யணும். என்னதான் நம்ம ஜாதகத்தில் யோகமான திசைகள் நடந்தாலும், நன்றாக கோச்சாரம் நன்றாக இருந்தாலும், நம்ம முயற்சிங்கிறது ஒன்று இருக்குது. அதுதான் அந்த 3ஆம் இடத்ததிபதியும் சூரியனும் நல்ல ஒரு வலுவான இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு போகிற விஷயத்தில் ஃபார்மெட்டில் சீக்கிரம் நடந்துடும். சில பேருக்கு பலவீனப்பட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தாமதமாகலாம். அந்த தாமதமான இடமாக தான் சில பேருக்கு இருக்கலாமே தவிர, இல்லைங்கிற மாதிரி எந்த ஒரு ஜாதகமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது என்னுடைய அனுமானம். ஏன்னா இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கிறார். அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, எப்படி உருவாக்கிக்கிறாங்க, எப்படி தக்க வச்சுக்கிறாங்கங்கிறது தான் அதனுடைய வாழ்க்கையினுடைய சூட்சமும் அதில் அடங்கியிருக்கு. ஸோ அப்போ எல்லாருக்குமே வீடு, வாகனங்கள் மட்டும் இல்லை, சொத்து சுகங்கள் சேர்த்துக்கூடிய எல்லாருக்குமே அமைப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது எப்படி பயன்படுத்துகிறாங்க, எப்படி முன்னுக்கு வர்றாங்க, எப்படி தக்க வச்சுக்கிறாங்கிறது தான் நம்மளுடைய அந்த ஜோதிடத்தினுடைய ஒரு சூட்சமும் வாழ்வினுடைய சூட்சமும் அடங்கியிருக்குங்கிறது ஒரு சிறு பதிவாக சொல்லி நிறைவு செய்யுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஆதரவு தனித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வளர்க நிறைவுடன்.